இந்தியாவில் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட மதச்சிறுபான்மையினர், தலித்துகள் இவங்களுடைய நிலைமை என்ன, அவங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அதை பற்றிலாம் பேசாத பாஜக, நயினார் நாகேந்திரன் திடீர்னு விஜயுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக சொல்கிறது இருக்குல்ல, அது ஒரு நகைமுறைன்னு ஒன்று. இன்னொரு பக்கம் அவங்க விஜயை வச்சாவது, விஜய பணையம் வச்சாவது, விஜய் ஆட்சிகள் நேற்று பணையம் வைக்கிறதுக்கான வேலையை தொடங்கினாங்க. பவன் கல்யாணம் வச்சு அந்த பக்கம் எடப்பாடிகிட்ட பேச வச்சு, எடப்பாடியும் இவங்களுடைய எதிரி, அல்லது எடப்பாடியை நாங்கள் பொருட்படுத்தலை, அவர் ஆளே இல்லை. அவர் அம்மா காலத்திலேருந்து, எம்ஜிஆர் காலத்திலேருந்து அவங்க சொன்னதனுடைய வேல்யூலாம் இவர் ஃபாலோ பண்ண எடப்பாடின்னு சொன்னார். இவன் நேற்று ஃபோனில் என்ன கேட்டிருப்பாரு விஜய், என்னென்ன ஜெயலலிதா அம்மா இருந்தபோது அந்த கரண்ட்டு விஷயத்தெல்லாம் கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொன்னாங்க, நீட்டுக்கு கையெழுத்து போடக்கூடாது, நீங்கள் போய் இப்படி கையெழுத்து போட்டிங்களே, ஏம்னே நீங்கள் எப்படி இருக்கீங்க, பிஜேபி கூட போய் கூட்டி அவங்க கூறு கட்டவங்க அவங்களோட கூட்டி வச்சுருங்க, அப்படி பேசியிருப்பாரா? பேசியிருக்க வாய்ப்பு அடியன்னு அடிக்கிறாங்க, ஐயா என்னை எப்படியாவது காப்பாற்றிருங்க, ஹெல்ப் பண்ணுங்க, இதெல்லாம் பேசியிருப்பாரு. அப்போ கிட்டத்தட்ட மோடியிடம் சரண்டர் ஆக வேண்டாம், குறைந்தபட்சம் எடப்பாடியே எங்கிட்ட சரண்டர் ஆகிருக்கிறாரு. இப்போ ஏஐசி கொல்டு பி, பிசி கொல்டு சிங்கிற மாதிரி பெரிய வட்டம், அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற எடப்பாடி நீ என்கிட்ட சரண்டர் ஆனால் வெளிப்படையாக தெரிஞ்சிடும். தமிழ்நாட்டு மக்கள் இப்போ உன்னை பொருட்படுத்த மாட்டாங்க. பிஜேபினால ஒரு வெறுப்பு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு பண்பாடு போல் இருக்குது. அதனால் எடப்பாடி கூட சேரு, நீனும் திராவிடம் அவரும் திராவிடம், அதனால் திராவிட முகம்னு சொல்லி உங்களை நாங்கள் எடுத்துக்கிறோம். பிஜேபிக்கு என்றைக்கும் திமுக தான் எதிரியாக தோணி இருக்குது. ஈவன் திமுகவோட கூட்டணி வச்ச காலகட்டத்திலே கூட, ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்துருச்சு, பிஜேபியோட திமுக கூட்டணியில் இருக்குது. ஜெயலலிதா அன்னதான திட்டம் வழங்குனாங்க எங்கே, அந்த மயிலாப்பூர் கோயிலில். அந்த நிகழ்ச்சிக்கு திமுகவோட கூட்டணியில் இருந்த பாஜக தரப்பில் நயினார், இவர் எச் ராஜா, இலகணேசன், இன்னும் அந்த அந்த ஒருத்தர், ஒரு ராமகோபாலன், இவங்க எல்லாருமே போய் கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்டு ஜெயலலிதா கடவுள் மாதிரி அப்படின்னு ராமகோபாலன் சொல்கிறாரு. இவங்க எல்லாரும் பாராட்டுறாங்க. என்னதான் நாங்கள் பாஜகவோட கூட்டணியில் இருந்தாலும் எங்களுக்கு அணுக்கமான கட்சி அதிமுக தான், இது பாஜக தரப்பு சொன்னது அப்பவே. இப்போவும் அப்படியான ஒரு அணுக்கமான கட்சியா, நீ பெரியாரை பற்றி பேசு, பெரியார் ஃபோட்டோவை தானே வச்சிருக்க, கொள்கையாக வச்சிருக்கலையா, பெரியாரை பற்றி பேசு, அம்பேத்கரை பற்றி பேசு, இந்து மதத்தின் புதிர்கள் எழுந்தின அம்பேத்கர், அவர் கீதை முட்டாள்களின் உளறன்னு சொன்னார், என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். அம்பேத்கர் நீ ஃபோட்டோவை தானே வச்சிருக்க, அவரை ஒரு கொள்கையிலேருந்து இறக்கி வெறும் ஃபோட்டோவை சொல்கிறல, பரவாயில்ல, எங்களுக்கு இப்படியான ஆளை வச்சு தான் தமிழ்நாட்டு மக்களை ஏற்க முடியுங்கிறதுனால பிஜேபி துண்டு போட்டு காத்திருக்குது. அதில் ஒரு வகையில் விஜய் உயிரை பாதுகாக்கிறோம். இப்போ என்ன நடக்கும் விஜய் ரசிகர்கள்ட்ட, சார் நம்ம அண்ணன் உயிருக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்குது, நயினார் நாகேந்திரன் தான் அதுக்காக குரல் கொடுக்குறாரு, அப்போ ஒருவேளை அவர் இருப்பாரோ, என்னது நல்லவராக இருப்பாரோ அப்படின்னு விஜய் ரசிகர்கள்ட்ட ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்கு மெனக்கட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு பகுதி தான் இது.